வெல்கம் டு கைனடிக் இன்ஜினியரிங். ஒரு கார் கேரேஜுக்கு வந்துட்டு ரோலிங் ஷட்டர் நம்ம பண்ணோம். அதை ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கில் ஏற்றி இறக்குற மாதிரி ரிமோட்டில் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பரவாயில்ல. ஓகே, இந்த ரோலிங் ஷட்டர் வந்துட்டு மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த கிட்டு நம்ம செஞ்சோம். கரண்ட்டு போயிடுச்சு, இல்லை மோட்டரில் ஏதோ ஃபால்ட்டு தூக்க முடியல அப்படின்னா நம்ம இந்த கீயை போட்டு ஃபுல்லாக கையாலே சுற்றினோன்னா மேலே ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக தான் ஏறும். இது எமர்ஜென்சி ஒர்க்குக்கு மட்டும்தான். அது ஏதோ சம்திங் ஃபால்ட் ஆகிடுச்சு, மோட்ரு ஃபால்ட் ஆகிடுச்சு, திறக்க முடியல அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதை பார்ப்போம். இந்த மோட்டார்லேயே ஆல்ரெடி மேனுவலாக வந்துட்டு ஒரு செயின் ஒன்று ஒரு 7 ஃபீட்டுக்கு தொங்க விட்டுருந்தாங்க. அந்த செயினை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஒரு பக்கமாக இழுக்கும் பொழுது மேலே ஏறும், இன்னொரு பக்கமாக இழுக்கும் பொழுது அது கீழே இறங்கும். நம்ம ஏன் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிட் ரெடி பண்ணோம்னா அது கரெக்டாக டோர்லேருந்து, அதாவது வால்லேருந்து ஒரு 1 ஃபீட் பார்த்திங்கன்னா டோர் பக்கம் அது தொங்குனுச்சு, அதாவது ரோலிங் ஷட்டர் பக்கம் அது தொங்குனுச்சு. அதில் என்ன ஒரு பிரச்சனைனா கார் வரும்போது கரெக்டாக வந்துட்டு அந்த செயின் வந்துட்டு நம்ம எடுத்து மேலே எங்கேயாச்சும் டைப் பண்ணி வைக்கணும். இல்லை டைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு உள்ளே கார் வரும்போது கிராஸ் ஆகி வரும்போது கீழே விழுந்துச்சுன்னா காரில் ஸ்க்ராட்ச் விடுவோம். ப்ளஸ் வந்து நம்ம நடந்து போகும்பொழுது அந்த செயின் தொங்குறது நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அந்த டிஸ்டர்பை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 90 டிகிரி கியர் பாக்ஸை போட்டு ஒரு புள்ளியை ரெடி பண்ணி அந்த புள்ளியில் செயினை லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்த செயினை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கையால் சுற்றுற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். ஹோல்ட் ஆன்.